விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறிது வசதி படைத்த ஒருவன் தன்னை விட வசதி அற்றவருக்கு உதவுவதை எவன் ஒருவன் பொறாமை குணம் கொண்டு பார்க்கின்றானோ, தடுக்கின்றானோ, அவனுடைய உறவினர்கள் உடுத்துவதற்கு உடையும் இன்றி, அதாவது ஆடைகள் இன்றி, உண்பதற்கு உணவின்றி, சாப்பாடு இல்லாமல் இன்றி கெடும், இல்லாது கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, சரி, குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். கொடுப்பது அழுக்கறுப்பான். கொடுப்பதை அழுக்கறுப்பான் என்றால் பொறாமை குணத்தினால் கெடுப்பவன். சுற்றம் என்றால் அவனது உறவினர்கள் என்றால் அவனுடைய குடும்பத்தார். உடுப்பதுவும் என்றால் ஆடைகள், உண்பதுவும் என்றால் சாப்பிடுவது. இன்றி கெடும், இல்லாமல் கெட்டு விடுவார்கள் அப்படின்னு கூறுகின்றார். சரி நண்பர்களே, இப்போ பேசிக்காவே எல்லாருக்குமே உதவுறாங்களா? இல்லை. ஒரு காலத்தில் ஒருவன் தான் ஏழையாக இருந்திருப்பான். அப்போது அவனுக்கு உதவுவதற்கு யாருமே இருந்திருக்க மாட்டார்கள், உதவி செய்வதற்கு. அவன் தன்னை முன்னேற்றி வாழ்க்கையில் உயர்ந்திருப்பான். அதனால் அடுத்தவர்களுடைய கஷ்டம் புரிந்திருப்பான். கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு எவன் மனதில் தோன்றுகிறதோ அவன்தான் அடுத்தவருக்கு உதவி செய்ய நினைப்பான். யாருக்கு? இன்று இல்லாத கஷ்டப்படுவர்கள். அப்படி கஷ்டப்படுவர்களுக்கு, அதாவது உதவ நினைக்கின்றான் அல்லவா, அவனை யார் ஒருவர் கெடுக்கின்றாரோ, நிறைய பார்ப்போம் நம்ம. கெடுப்பவர்களுடைய குடும்பம் என்றுமே நன்றாக இருப்பதில்லை. அவங்களுடைய குடும்பம் எப்படி ஆகிவிடும் என்றால், உண்பதற்கும் உணவும் இல்லாமல் ஆகிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். சாப்பாடும் இருக்காது, ட்ரெஸ்ஸில் ரொம்ப குடும்பமே நாஸ்தி ஆகிடும் அப்படின்றார். அதனால தான் எப்பயுமே நம்ம பார்க்குறோம், அதாவது கஷ்டப்பட்டவர்களுக்குத்தான் அடுத்தவர்களுடைய கஷ்டம் தெரியும். நன்றாக வளர்ந்தவனுக்கு நல்லா பணக்கார குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான், பணக்கார குடும்பத்தில் வாழறான், அப்படி என்றால் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியுமா? தெரியாது. ரெண்டாவது, எல்லாரும் உதவுவதே இல்லை. ஒருவனுக்கு உதவு என்பதை கூட இறைவன் ஒருவருடைய மனதில் சிந்தை எழுப்புகின்றான். இறைவன் அவன் தோன்ற வைக்கின்றார். இப்போ நம்ம போகிறோம், ரோடை கிராஸ் பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் நமக்கு கையை பிடிச்சிட்டு போய் விடுறாருன்னா அவருடைய மனதில் இறைவன் தோன்றுகின்றான். அவன் இட்டுன்னு போய் விடு அப்படின்ற ஒரு கருத்தை கூறுகின்றார், ஒரு எண்ணத்தை விளைவிக்கின்றார். அதனால தான் அடுத்தவர்கள் இன்னொருவருக்கு உதவி செய்கின்றார். எனவே நண்பர்களே, என்றுமே ஒன்றுதான், உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.